கேக்கறி நரகண்ண என்ன நான் உனக்கு காட்டினேன். வெல்கம் டு ஹெல். வாமா ஹாசினி, வாமா ஹாசினி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளவா, வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா. வா. நீ வா. இரு, இது வந்துடுறேன். இந்தா, ஏஜி கிட்ட நீ கேட்ட பணம். உனக்குதான். பாத்தியா, அவ்வளவு வைரம். இது ஃபுல்லா டைமண்ட்ஸ் தான். இதெல்லாம் உனக்குதான். இரு, இது எல்லாமே உனக்குதான். வச்சுக்கோ. இது எல்லாமே நீ வச்சுக்கோ. பணம், நகை எல்லாமே உனக்குதான். இந்த பணம், நகை எல்லாமே 1 கோடியில மேலேயே இருக்கும். பத்தலன்னா சொல்லு, எவ்வளவு வேணாலும் நான் தரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. என்ன ஜெயம்மா இப்படி பேசுறீங்க? நான் இந்த நகை பணத்துக்காக தான் வந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் அப்படி சொன்னேனா? இல்ல, நான் சொன்னேனா நீ நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் வந்திருக்கேன்னு நான் சொன்னேனா? பின்ன எதுக்கு என் முன்னாடி இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சோதிக்கிறீங்களா ஜெயம்மா? சோதனை செய்யறதுக்கு நான் என்ன கடவுளா சொல்லு? இது சோதனை இல்லம்மா, என்னோட கடமை. என் மருமகளுக்கு நான் செய்ய வேண்டிய என்னோட பொறுப்பு. ஆனா அவரை என்ன ஏத்துக்கலையே. ஆனா நீ என்ன ஏத்துக்கிட்டியே. இந்த வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் உனக்கு கிடையாதுன்னு என்னோட ஏஜே உன்னை பார்த்து சொன்ன போது நீ என்ன சொன்ன? அது இந்த வீட்டு மாமியார் சொல்லட்டும் அப்படின்னு நீ என்ன பார்த்து சொன்ன. உன் மனசுல நான் இல்லைன்னா அப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வருமா? இந்த பாரு, ஏஜே எப்போ இந்த தாலிய உன் கழுத்துல கட்டுனானோ அப்பவே நீ என்னோட மருமகள் ஆயிட்ட. இந்த வீட்ல ஒருத்தி ஆயிட்ட. என் மருமகளோட கஷ்டம் என்னோடது இல்லையா? உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா அதை தீ இருக்கேன். என்ன ஹாசினி? எதை சொல்றது ஜெயம்மா? எப்படி நான் சொல்றது? நீங்க என்கிட்ட வெளிப்படையா இருக்கிற அளவுக்கு என்னால இருக்க முடியலையே. உங்க நல்ல மனசு தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட போய் சொல்றேன். சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் உங்க பிள்ளைய காட்டி கொடுக்கதான் வந்திருக்கேங்கிற உண்மையை சொன்னா நீங்க தாங்குவீங்களா? அவர் ஒரு குற்றவாளி, அதுக்கு தேவையான ஒரு சாட்சிக்காக தான் நான் உள்ள நுழைஞ்சிருக்கேன்னு எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்?
எனக்கு உளவாளி வேஷம் கொடுத்த ஒருத்தனுக்காக மருமக வேஷத்துல நான் இப்ப வந்திருக்கேன். நான் என் வேலையை கரெக்டா செஞ்சுட்டேன்னா உங்க மகனுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியுமா? இல்ல என் தங்கச்சியுடைய எதிர்காலத்துக்காகவும் என் அப்பா ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த வேஷத்தை நான் போட்டிருக்கேன்னு தான் சொல்ல முடியுமா? எழுந்துருமா, எழுந்துரு ஹாசினி. ஐயோ, எதுக்கு அழற இப்போ? எல்லா பிரச்சனையும் தீந்துரும், கவலைப்படாத. உன் கஷ்டமெல்லாம் சூரியனை பார்த்த பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். நீயும் என் ஏஜே மாதிரிதாம்மா. எதையும் சாதிக்கிற ஒரு குணம் உனக்கும் உண்டு. என்னோட ஏஜே படாத கஷ்டமா? சின்ன வயசுல இருந்து இந்த குடும்பத்துக்காக கொஞ்சமா என் பிள்ளை சிரமப்பட்டா தன்னை கரைச்சுக்கிட்டு இந்த குடும்பம் முன்னேறதுக்காக என் பையன் பட்ட பாடு இருக்கே கொஞ்ச நஞ்சம் கிடையாது. என்னோட ஏஜே ஒரு சுயம்பு. எல்லாத்தையும் தன்னோட தோள்ல போட்டுக்கிட்டு கால்ல ரத்தம் வர அளவுக்கு ஓடி இருக்கான் தெரியுமா? தம் பிள்ளைங்களை கரையேத்துறதுக்காக, அதுவும் அவன் பிள்ளைங்க கூட கிடையாது, அவங்கள கரையேத்துறதுக்காக படாத பாடுபட்டிருக்கான். பாவம், வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் என் பிள்ளை அனுபவிச்சதில்ல. கல்லு மாதிரி இருப்பான். ஆனா சொல்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. மனச கல்லாக்கிக்கிட்டு எங்க எல்லாருக்காகவும் அவன் கஷ்டப்படுறான்னு. என்னோட ஏஜே வாழ்க்கையில சந்தோஷம்னு வந்ததே ஒன்னே ஒண்ணுதாம்மா. அவன் பொண்டாட்டியா வந்த பிரவளிக்கா. ஆனா அவளும் என் பையனை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டா. என்னோட ஏஜே இருக்கானே, அவன் மேல உசுரா இருந்தா. அதான் அவ போனத அவனால தாங்கிக்கவே முடியல. என்ன இது? ஏஜேவ கொலைகாரன்னு அந்த சிபிஐ ஆபீசர் சொல்றான். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா ஒண்ணும் புரியலையே. அவனுக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நான் ஏங்காத நாள் கிடையாது, வேண்டிக்காத கடவுளே இல்லை. அதனாலதான் என்னோட வேண்டுதலை கேட்டு ஒன்னையும் ஏஜேவையும் கடவுளே ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. அந்த கடவுள் சேர்த்தத பிரிக்க முடியுமா? போன வேகத்துல அப்படியே நீ திரும்பி வந்துட்ட. இந்த வீட்ல எல்லாமே இருக்கு. நகை, சொத்து, பணம், பார்த்தல எல்லாமே கொட்டி கிடக்கு. ஆனா ஏஜேவோட சந்தோஷம் அது உன்னாலதான் முடியும். உன் ஒருத்தியாலதான் முடியும். ஏஜே இழந்த அத்தனையும் உன்னால மீட்டு தர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீ இந்த ஜெயாமாவோட மருமக, என்னோட ஏஜேவோட பொண்டாட்டி. இங்க இருக்கிற 3 மருமகளுக்கும் அத்தை. உனக்கு எல்லா தைரியத்தையும் அந்த ஆண்டவனே உனக்கு கொடுத்துருவான். இந்த வீட்டோட தேரை ஓட்டுற துணிச்சல் உனக்கு மட்டும்தான் உண்டு. நீ இன்னையிலிருந்து திருமதி ஹிட்லர். இப்படி ஆயிடுச்சே. யார் நமக்கு அத்தியா வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோமோ அவ நம்ம வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கா. யார புழு மாதிரி நினைச்சோமோ அவ இப்ப புலி மாதிரி அதிகாரம் பண்ணி இப்ப உள்ள வந்துட்டா. இனி நம்ம நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். என்ன உளர்ற? நானும் அவளை வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டேன். வான்னு நீங்க கூப்பிடல, ஆனா அவ உள்ள வந்ததுக்கு காரணம் நீங்க தானே. ஆமாக்கா, ஹாசினிக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு ஜெயம்மா சொன்னப்போ நாங்க 2 பேரும் தானே வேணான்னு சொன்னோம். ஆனா நீங்க தான் ஜெயம்மா சொன்னதுக்கு ஆமா போட்டீங்க. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல. கல்யாண வீட்டுக்கு சாப்பிட வந்தவ நம்ம வீட்டு சமையல் அறைக்கே வந்துட்டா. முப்பெரும் தேவி மாதிரி இந்த வீட்டுல வலம் வந்துட்டு இருந்தோம். ஆனா
நமக்குன்னு இருந்த ராஜ்யம் இப்ப கைய விட்டு போக போகுது. கோமளி மட்டும் மருமகளா வந்திருந்தா நமக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? எனக்கு தங்கச்சினா உங்களுக்கும் தங்கச்சி தானே. அவ உங்க பேச்சையும் கேட்டிருப்பாளே. எல்லாம் போச்சு. ஹாசினியை கூப்பிட வேணான்னு நீங்களும் எங்களை மாதிரி ஜெயம்மா கிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அது எப்படி சண்டை போடுவாங்க? நல்லவள்ங்கிற பட்டம் போயிடுமே. ஜெயம்மா கிட்டயோ ஏஜி கிட்டயோ சேர்த்து வச்ச பேரெல்லாம் போயிருமே. அவ வரக்கூடாதுன்னு நாம 2 பேரும் கஷ்டப்படுறோம். ஆனா இவங்க சந்தல புகுந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிருவாங்க. நாங்க சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? பேசுறத மதிக்கவே மாட்டீங்களா? எங்களுக்கு சுதந்திரமே கிடையாதா? இந்த வீட்டுக்கு நாம 3 பேருமே மருமகளுங்க தானே. உங்களுக்கு மட்டும் அப்படி என்ன அதிகாரம்? எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க தான் கிங்கா? என்னமோ நீங்க தான் ஏஜியோட சொந்த மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் நாங்க 2 பேரும் ஏதோ தத்து பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் பார்ஷியாலிட்டி பாத்துட்டு இருக்கீங்க. நாம கல்யாணம் பண்ணிருக்கிற ஹஸ்பண்ட் எல்லாருமே ஏஜியோட சொந்த பிள்ளைங்க கிடையாது. அத புரிஞ்சுக்கங்க. கல்யாணத்துக்கு யார கூப்பிடலான்னு ஜெயம்மா எடுக்கிற முடிவை தடுக்கிற உரிமை உனக்கு இருக்கா? ஜெயம்மாவை யாரு நினைச்ச? இந்த சாம்ராஜ்யத்தோட ஆணிவேர். அவங்க ஏஜே குடும்பத்தோட கௌரவம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க முடிவை தடுக்கிற உரிமை புதுசா வந்த நமக்கு எங்க இருந்து வந்தது? அதனாலதான் ஜெயம்மா ஹாசினியை கூப்பிட போறேன்னு சொன்னப்போ நான் சரின்னு சொன்னேன். நான் செஞ்சது தப்பா இருக்கலாம். அதனால நடந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க பேசுற பேச்ச என் தங்கச்சிங்க பேசுறத நினைச்சு பொறுத்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்காரங்க ஏஜியோட சொந்த பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி நான் உங்களை எத்தனையோ தடவை வார்ன் பண்ணிருக்கேன். நம்மளோட ஹஸ்பண்ட ஏஜே தன் சொந்த பிள்ளைங்க மாதிரி தானே ட்ரீட் பண்றாரு. அவங்களுக்காக தானே கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு அவங்கள கௌரவமான இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனாலதான் நாம இந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்கோம். அதுக்கு காரணம் ஏஜேவும் ஜெயம்மாவும் தானே. அந்த நன்றியை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. அந்த நன்றி இருந்தா இப்படி பேச மாட்டீங்க. நமக்கு பிடிக்கலனாலும் கூட ஏஜேக்காகவும் ஜெயம்மாக்காகவும் பொறுத்து போய் தான் ஆகணும். சந்தோஷமா செஞ்சுதான் ஆகணும். இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. சாரிக்கா, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். எனக்கு ஏஜி ஜெயம்மா மேலலாம் எந்த கோபமும் கிடையாது. கோமளி மேல இருந்த பாசத்திலையும் ஹாசினி மேல இருந்த கோவத்திலையும் ஏதோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காக அப்படியே அடிப்ப பாரு, என் கண்ணை எப்படி பண்ணு மாதிரி ஆயிடுச்சுன்னு. எங்க காட்டு. என்ன சிரிப்பு? ஓஹோ, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஏஜேக்கு பொண்டாட்டி வந்தாச்சுங்கிற சந்தோஷத்துல சிரிக்கிறீங்களா? உண்மைதான், நீங்க வேண்டின மாதிரியே உங்களுக்கு ஒரு மாமியார் வந்தாச்சு. ஆனா வந்த புது மாமியார் விளக்கேத்துற பூஜை செய்ய வேண்டாமா? அதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ஹாசினிய நாங்க பூஜைக்கு ரெடி பண்ணணுமா? ஓ, நகி நகி, ஹாசினி நகி, அத்தை. இனிமே நீங்க 3 பேருமே மாமியார அத்தை அப்படின்னு தான் கூப்பிடணும். சமைச்சுக்க, புரியுதா? புது அத்தைய வெல்கம் பண்ணி பூஜைக்கு ரெடி பண்றது உங்க கடமை. அந்த ஹாசினிய நாங்க பூஜைக்கு ரெடி பண்ணணுமா? நான் வெல்கம் பண்ண மாட்டேன். நான் பூஜைக்கு ரெடி செய்ய மாட்டேன். ஜெயம்மா அதெல்லாம் சந்தோஷமா செய்வாங்க. அதானே பார்த்தேன். சரி வாங்க. क्या हुआ? आओ. हाँ.
எனக்கு அத்தையாகிற தகுதி ஹாசினி உனக்கு கிடையவே கிடையாது. கூடிய சீக்கிரம் உன்னை துண்ட காணும் துணியை காணும்னு ஓட வைக்கிறேன். என் தங்கச்சி ஆயுதமாக்கி என்ன மிரட்டி இப்படி ஒரு தாலியை கட்டி கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கியே. இது அத்தனையும் செஞ்ச குற்றவாளி நீதான். மாப்பிள்ளைக்கு பப்பரே நல்ல யோகமடா பப்பரே. அந்த மணமகன்தா வந்த நேரமடா. மாப்பிள்ள சார், ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப கிராண்டியரான கல்யாணம். மேலத்தாளம் என்ன, ஊர்வலம் என்ன, அடடடடடடடா. ஏஜே வீட்டு கல்யாணம்னா என்ன சும்மாவா? இந்த ஏரியாவிலேயே பெரிய கையாச்சே. அதான் கல்யாணம் தடபடலாம் நடந்துச்சு. ஆனா கல்யாண மாப்பிள்ள எப்படி டல்லான வெளிச்சத்துல டல்லான முகத்தோட மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன ரகசியம்? அது ரகசியம் இல்ல மாப்பிள்ள சார், அவசியம். நீங்க இனிமே இப்படித்தான் இருந்தாகணும். கொஞ்சம் பாவமா பண்ணிருக்கீங்க. அப்பாவி 2 காதலர்களை அநியாயமா பிரிச்சிங்க. 2 மனசை கண்டதை சொல்லி காலி பண்ணீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? பண்ணுன பாவம்லாம் உருண்டு திரண்டு ஆசனி ரூபத்துல வந்து நிக்குது. அது சும்மா விடுமா? சொலட்டி சொலட்டி அடிக்குமே. ஏற்கனவே அடிச்சிருச்சு போல. நீங்க உட்கார்ந்துருக்க ஸ்டைல பார்த்தாலே தெரியுது. எனக்கு செஞ்சது இப்போ செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்து உங்களையே அடிக்குது. இனி இப்படியே போகாது, தினம் தினம் துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஆசனிய பத்தி இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இவ்வளவு பெரிய குடும்பத்தை அவளால பார்த்துக்கவே முடியாது. அதை விட உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களால அவளை பொறுத்துக்கவே முடியாது. 2 பேரும் முட்டி மோதி ரத்த காயங்களோட தெரிய போறீங்க. ஏண்டா பிறந்தோன்னு நினைக்க போறீங்க. அப்ப யாரும் உதவுறதுக்கு இல்லைன்னு தவிச்சு போயிடாதீங்க. நான் இருக்கேன். எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு எதுவும் செய்யாம விட்டா அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? அதுக்கு தான் இந்த கிஃப்டை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்கவே மாட்டீங்களா? நானே சொல்றேன். இந்த கிஃப்டை மற்ற கிஃப்ட் மாதிரி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு கஷ்டம்னா உடனே வந்து உதவும். அதுவும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க போற உங்களுக்கு அப்படி ஒரு ஆபத்து வந்தவனா இருக்க போகுது இந்த கிஃப்ட். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும், ஆனா உங்க வெட்டி வீரப்பு கேட்கறதுக்கு தடுக்குங்கிறதால நானே எடுத்து காட்டுறேன். இது தூக்கு கயிறு. இது குடிக்கிறதுக்கு விஷம். இது குத்திக்கிறதுக்கு கத்தி.